அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய நாள் வீடியோ போடாததுக்கு சாரி, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு நாய் வளர்த்துட்ருக்காங்க. அவங்க அது எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குது. சரி, அது எப்போவுமே வீடியோ பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி ரெக்கார்ட் பண்ணுறது டைம் கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கூட கேட்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு இந்த கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 59வது சூறாவான சூரா ஹஷ்ரின் சிறப்புகள். இதற்கு சிறப்புகள் நிறைய இருக்குது. நாமளும் நிறைய படிச்சிருப்போம், நாமளும் நிறைய ஓதிருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதுலேயும் பார்க்கலாம். இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பு பெற சூரா ஹஷ்ரை ஒருவன் ஓதினால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் பாதுகாப்பு அடைவான் என்பது ஹுஜ்ஜத்துல் இஸ்லாமின் கருத்து. சூரா ஹஷ்ரோட கடைசி 3 திருவசனங்களில் அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் வந்து நிறைய அதில் இடம்பெற்றிருக்கும். அதை வந்து இஸ்மே ஆசம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஹதீஸ்களை வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதோட சிறப்பும் பின்னாடி வருது. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பகைவர், தீயவர், வஞ்சகர் ஆகியவர்களின் பொன்னாங்கங்களை விட்டு பாதுகாப்பு பெற இதில் நாள்தோறும் ஓதி வர வேண்டும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சூறா இல்லை, ஓதுற மாதிரி தான் இருக்கும். டெய்லி உங்களால் ஓத முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு வரலாம். இல்லை எங்களால் அவ்வளோ ஓத முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மந்த்லி குரான் எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த கணக்கில் வந்து நீங்கள் ஓதிட்டு வரலாம். எல்லா நோய்களும் நீங்கள் இந்த சூறா மரணம் ஒன்றை தவிர்த்து மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்தாகும் என்பது வேறு சிலரது கருத்து. ஆரிஃபீன்களில் ஒருவர் இப்படி எழுதியிருக்கிறார். அதாவது ஆரிஃபீனில் ஒருத்தங்க இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, கீழே வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நோய்களுக்கும் இது உபயோகமானது. சூரா ஃபாத்திஹா இந்த சூறாவின் இறுதியான 4 வசனங்கள், அதாவது 59வது சூறாவான சூரா ஹஷ்ரோடைய 21லிருந்து 24வது வசனங்கள் வரைக்கும் திருக்குரானில் இறுதியான 3 சூறாக்கள் மும்முறை ஆகியவற்றை எழுதி அதன் அடியில் ஒரு சின்ன 3 லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த துவாவை எழுத சொல்லியிருக்காங்க. அரபில் தான் எழுதணும். சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே அரபில் தான் எழுதணும். இந்த துவாவும் அரபில் தான் எழுதணும். மக்கள் பார்த்து படிக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்காக தமிழும் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்து படித்தா புரியும் என்று எழுதி அதனை நோயாளிக்கு அணிவிக்க வேண்டும். எந்த நோயும் குணமாகும், எந்த நோயாக இருந்தாலும் குணமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. எழுதி வைங்க. எங்களுக்கு எழுதுறது பிடிக்கல அப்படின்னா டெய்லி ஒன்ஸ் ரீட் பண்ணி அவங்க மேலே ப்ளோ பண்ணிவிட்டு வாங்க. காதில் ஊழை ஓடுவதை தடுக்க சூரா ஹஷ்ரில் லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன என்பதிலிருந்து இறுதி வரை உள்ள 21, 22, 23, 24 ஆகிய ஆயத்துகள் வந்து நோயாளியின் காதில் கையை வைத்தவொன்னு மோதி வர வேண்டும். ஊழை மீன்ஸ் நான் இந்த சீடுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். வானவர்களின் பிரார்த்தனையை பெற பெருமான் கூறியிருக்கிறார்கள். பொழுது விடிந்ததும் ஒருவன் அவுது பில்லாஹி சமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவுது பில்லாலே வந்து ஒரு சின்ன 2 வார்த்தைகள் மட்டும் சேர்த்து ஓதுற மாதிரி அந்த மாதிரி ஓதிட்டு என்று ஓதி சூரா ஹஷ்ரோட இறுதி 3 வசனங்களையும் ஓதுகிறாரோ, யார் அப்படி ஓதுறாங்களோ அவங்களுக்கு வந்து 70,000 மாணவர்களை அல்லாஹ் தஆலா வந்து நியமிக்கிறான், ஏற்பாடு செய்கிறான். அவனுக்கு அவர்கள் மாலை வரை, காலையில் ஓதுனா மாலை வரை, மாலை ஓதுனா காலை வரை, அந்த மாதிரி வந்து பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருப்பார்கள். அவன் அன்று இறந்து விட்டால் ஷஹீத் எனும் தாகியின் அந்தஸ்து அவனுக்கு கிடைக்கும். அதாவது அன்னைக்கு ஓதுன அன்னைக்கு மௌத்தாக போயிட்டாங்கன்னா ஷஹீதுகளோட அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 3 வசனங்கள் பின் வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அரபுலையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. பார்த்து படிக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்காக பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் பொருளோடு படிப்போம், நன்றாக விளங்கிக் கொள்வோம். ஸ்வர்க்கம் வாஜிபாக சூரா ஹஷ்ரின் மேற்கண்ட இறுதி பகுதியை இரவிலோ பகலியோ ஓதிய பின் அன்றைய தினம் இருப்பவனுக்கு ஸ்வர்க்கம் வாஜிப் என்று பெருமான ஸல்லல்லாஹு கூறினார்கள். சொல்லியிருக்காங்க மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ் புக்கு நம்பர் அதெல்லாம் சொல்லப்படல. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓதிட்டு வாங்க. மாபெரும் நிறைநேச செல்வர் இப்ராஹிம் அல் கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ் செய்வதற்காக மக்கா நகர் நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வழியில் இருட்டிடவே அங்கிருந்த பாழ் மண்டபம் ஒன்றில் அவ்விரவை கழித்துவிட்டு செல்வதற்காக நுழைந்தனர். அங்கு ஒரு கொடிய வனவிலங்கு படுத்திருப்பதைக் கண்டு அவர்கள் வெளியே விருண்டோடி வந்தார்கள். அப்பொழுது இப்ராஹிமி அஞ்சாதில் உண்மை 72,000 வானவர்கள் காவல் புரிகின்றனர் என்று அசரீரி முழங்கியதை செய்கின்றனர். இப்ராஹிம் கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வந்து ஒரு அவுலியா, இறைநேச செல்வர். அவங்க வந்து மக்காவுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் இருட்டானதும் ஒரு மண்டபத்தை நோக்கி போயிருக்காங்க. அந்த இடம் அங்கே கழிச்சுக்கலாம்னு சொல்லி உள்ளே போனது ஒரு பெரிய மிருகம் வந்து படுத்துட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து அவங்க பயந்து வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு அசிரீரி மீன்ஸ் ஒரு சவுண்டு வந்து கேட்டிருக்கு. யாரும் இல்லாமல் சவுண்டு மட்டும் கேட்டிருக்கு. 72,000 வானவர்கள் வந்து காவல் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி வியப்புடன், அதாவது ஆச்சரியமாக அவங்க கேட்கும்போது, நேர் காலையிலும் மாலையிலும் இந்த முன்னாடி சொல்லப்பட்டதில் அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கூட முன்னாடி ஒரே ஒரு
ஹவுசுபில்லாவோட முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஹவுசுபில்லாஹி சமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஹவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் கூட அது மினஷ் ஷைத்தானி ஹவுசுபில்லா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு 2 வார்த்தைகள் மட்டும் இருந்து அது 3 தடவை ஓதி சூரா ஹஷ்ருல இறுதி 3 வசனம் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க, அதற்காக உமக்கு இது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி கேட்டுச்சான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஃபாலோ பண்ணுங்கள். ஹதீஸ் நம்பர் ஹதீஸ் நேம்லாம் கொடுக்கப்படல, அதில் இல்லாத நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம். நாங்கள் அத்தன்டிக்காக தான் ஃபாலோ பண்ணுவோம்னா உங்களுடைய விஷ். நீங்கள் வேணால் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். நினைவாற்றல் பெருக, நினைவாற்றலுக்கும் புத்தி சாதுரியத்திற்கும் இந்த சூறாவை எழுதி மழை தண்ணீரால் அழைத்து குடிக்க வேண்டும். மழை தண்ணீரை நான் நிறைய சொல்லியிருக்கேன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர், நிறைய ஷிஃபா இருக்குன்னு கூட நிறைய ஹதீஸ்களை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நினைவாற்றலுக்கும் புத்தி சாதுரம், அதாவது என் பிள்ளை கொஞ்சம் மக்கா இருக்குது, கொஞ்சம் என் பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா இதுவாகணும் அப்படின்னு யாராவது நினைக்கிறேன், அவங்களாம் செஞ்சுட்டு வர வேண்டிய ஒரு விஷயம். நோய் நீங்கள் எந்த உறுப்பில் எந்த நோய் ஏற்பட்டாலும் இந்த சூறாவின் இறுதி வசனத்தை ஓதினால் குணம் ஏற்படும். எந்த உறுப்பில் எந்த நோயாக இருந்தாலும் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். பக்கவாதம் நீங்கள் மேற்கண்ட திருவசனங்கள், அதாவது இந்த சூறாவோட லாஸ்ட் 3 ஆயத்து ப்ளஸ் இந்த 2 ஆயத்து மாதிரி கொடுத்துருக்காங்க, அது இந்த திருவசனத்தை ஜம்சம் தண்ணீரில் ஓதி ஜம்சம் தண்ணியில் கரைச்சி குடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தால் பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்ட ஒருவர் தம் நலன் பெற்றதாக கூறியிருக்கிறார்கள். பக்கவாதத்தில் இருந்த ஒரு நபர் நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. பக்கவாதம்னா ஸ்ட்ரோக்குன்னு நினைக்கிறேன்னா எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இன்ஷால்லாம் ஓதிட்டு வாங்க. நிறைய நோய் ரிலேட்டடாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சர்க்கிளில் யாராவது நோயால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் தாராளமாக நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணி வைக்கலாம். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கு. அனுப்பலன்னா எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் நிதி வச்சு வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்ல நமக்கு அனுக்கூலி தருவான். ஜிதாக்கல்லாஹு ஹைரா.